கேரளா மாநிலம் பாலக்காட்டுல டைனோசர் வளர்ப்பு தொடர்பா ஒரு வீடியோ காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரலா போய்கிட்டு இருக்கு. பாலக்காடு அப்படின்னாலே கம்பீரமான மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பின்னணியில அமைக்கப்பட்டிருக்க பசுமையான வயல்வெளிகள் தான் நம்மளோட நினைவுக்கு வரும். ஆனா பாலக்காட்டுல இருக்க டைனோமூக்கு அப்படிங்கிற கற்பனை கிராமத்துல டைனோசர்களோட மக்கள் இணக்கமா இணைஞ்சு வாழ்வது பற்றிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. 1.25 நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த வீடியோல ஒரு பெரிய டைனோசர் கூட்டம் மெதுவா வயல்வெளிய கடந்து போற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க. மனிதர்களால முதல்ல வளர்க்கப்பட்ட உயிரினங்கள்ல டைனோசர்களும் அடங்கும் அப்படின்னு இந்த வீடியோ குறிப்பிடுது. டைனோசர்கள் பெரும்பாலும் மென்மையானவை, முட்டை மற்றும் இறைச்சிக்காக அது வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த காட்சிகள்ல ஒரு பெண் தன்னோட கொல்லைப்புறத்துல ஒரு இளம் டைனோசருக்கு தீவனம் தயாரிக்கிறது, ஒரு மனிதன் தலையில ஒரு பெரிய டைனோசர் முட்டைய சுமந்துட்டு போறது மற்றும் டைனோசர் பொருட்களை விற்கிற கடைகள், இது எல்லாமே அந்த வீடியோல காட்டப்படுது. பேபி டைனோசர்கள் குழந்தைகளோட விளையாடுற மாதிரியும், டைனோசர் முட்டைய சமைச்சு சாப்பிட்றது மாதிரியும், டைனோசர்கள் விவசாயம் செய்யறது அப்படின்னு நம்ப முடியாத அழகிய காட்சியை ஸ்டோரி டெல்லர்ஸ் யூனியன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிடப்பட்டிருக்கு. அதுல டைனோசர்கள் வளர்ப்பு அனுபவத்தை மனோகரன் அப்படிங்கிற ஏஐ கதாபாத்திரம் ரொம்ப அழகா விவரிக்குது. இது ஒரு எளிதான மற்றும் அதிக லாபகரமான விவசாய முறை அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் ஒரு வருஷத்துல நாங்க டைனோசர்கள் கிட்ட இருந்து சுமார் 300 முட்டைகளை உற்பத்தி செய்றோம். டைனோசர் முட்டை ஆம்லெட் ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்றாரு. அழகிய கிராமப்புற பின்னணியில இந்த காணொளி அமைக்கப்பட்டிருக்கு. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட டைனோசர்களோட மிக துல்லியமான ஆடியோ மற்றும் காட்சி தரத்தோட இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வைரலாகிட்டு வர இந்த வீடியோ ஏற்கனவே 1.9 பில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கு. தமிழ் நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பல பிரபலங்களும் இந்த வீடியோவை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சினிமாவில சாதிக்க விரும்புற 6 ஆர்வமுள்ள திரைப்பட தயாரிப்பாளர்களை கொண்ட தி ஸ்டோரி டெல்லர்ஸ் யூனியன் சிந்தனையில உருவாக்கப்பட்டிருக்கு. குறும்படங்களோட தொடங்கிய அவங்களோட பயணம் விளம்பரங்கள், இசை வீடியோக்கள் வர விரிவடைஞ்சிருக்கு. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது அவங்களோட புதிய படைப்பா இப்ப இருக்கு. கல்லூரி நாட்கள்ல இருந்தே சினிமாவில வேலை செய்யணும் அப்படிங்கிற கனவோட நாங்க எல்லாருமே இருந்தோம். அப்படிதான் நாங்க இந்த வீடியோ தயாரிப்புல இறங்கணும். ஆரம்பத்துல நாங்க ஃப்ரீலான்சர்ஸா இதை தொடங்கணும். இப்போ இந்த கூட்டணியை உருவாக்க நாங்க ஒன்றிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு தி ஸ்டோரி டெல்லர்ஸ் யூனியனோட இணை நிறுவனர்கள்ல ஒருவரான ஷைன் நௌஷத் சொல்றாரு.